friends, welcome to my channel Spices of Life. இன்னைக்கு vlog வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ இல்லையோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா பல வருஷம் கழிச்சு எங்க அம்மா எனக்காக என் கல்யாணத்தப்ப கொடுத்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து பார்க்க போறோம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, கவர்லாம் கூட இத்து போயிடுச்சு. இப்போதான் இந்த பாத்திரத்தெல்லாம் யூஸ் பண்ண டைம் வந்தது. ஏன்னா கல்யாணம் முடிச்சு நான் கொண்டு வந்த உடனே எங்க அத்தை வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டாங்க. நீ உனக்கு தேவைப்படுறப்ப அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ அது வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நாங்கள் வேற ஹவுஸ் வந்து ஷிஃப்ட் ஆக போகிறோம். அதனால இப்போ வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து பார்க்குற சான்ஸ் கிடைச்சிது. எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஏன்னா கல்யாணத்தப்போ வந்து இவ்வளோ பாத்திரம் கொடுத்துருக்காங்க, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் என்னென்ன வாங்கியிருக்காங்க எதுவுமே பார்க்கல, எந்த ஐடியாவுமே கிடையாது. அப்படியே கொண்டு வந்தேன். அப்படியே எங்கள் அத்தை மேலே தூக்கி வைக்க சொன்னாங்கன்னு அப்படியே தூக்கி மேலே வச்சுட்டோம். ஸோ இன்னைக்கு தான் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆளாக்கு தான். இது வந்துட்டு 3 சைஸ் கொடுத்துருக்காங்க. 200 கிராம், அரைப்பிடி, கால்பிடி அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக அளவு தெரியல. ஆனால் 3 சைஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து சின்னது, அப்புறம் ஒன்று வந்து பெருசு, இன்னொன்று வந்து மீடியம் சைஸ், அப்படி 3 சைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கவர் போட்டு வச்சது வந்து ரொம்ப சூப்பராக பளபளன்னு இருந்தது. கவர் இல்லாமல் அப்படியே சும்மா வச்சது வந்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி போயிருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டப்பா கொடுத்துருந்தாங்க. இந்த டப்பா வந்து நல்லா வெளியில வந்து டிசைன் போட்ட மாதிரி ஸ்டீல் டப்பா தான். 3 டப்பா இருந்தது, 3 சைஸ். உள்ள வைக்கிற மாதிரி ஒரு சைஸ் வந்து உள்ள சின்னதா இருந்தது, வெளியில வந்து மீடியம் சைஸ், அப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸ். அதுக்கப்புறம் இதுதான் வந்து மெயின். எப்போவுமே கல்யாணம் ஆன பொண்ணு கையில் வந்து அஞ்சரை பெட்டி கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ இதுதான் அந்த அஞ்சரை பெட்டி டப்பா. அப்போவும் நான் கொண்டு வந்தேன், பட் அதை அப்படியே தூக்கி மேலே வச்சாச்சு. அதை கூட யூஸ் பண்ணவே இல்லைங்க அத்தை. இதுதான் என்னோட அஞ்சரை பெட்டி டப்பா. இதில் வந்து 7 சின்ன சின்ன கிண்ணங்கள் வந்து உள்ள அழகா இருந்தது. அப்புறம் இது வந்துட்டு வெத்தலை பெட்டியா. அதான் கல்யாணம் ஆன பொண்ணு கையில் வந்து இது கண்டிப்பாக கொடுத்து விடுவாங்களா அவங்க மாமியாருக்கு கொடுக்க சொல்லி. ஸோ அதனால வெத்தலை பெட்டியும் சாஸ்திரத்துக்கு கொடுக்கணும்னு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து தட்டு. சில தட்டு வந்து உள்ள பேர் போட்டிருக்கோம். அது வந்து ஏன்னா எங்கள் அம்மா வந்து நம்ம நிறைய ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்குலாம் போவோம்ல, அப்போல்லாம் வந்து தட்டுலாம் கொடுப்பாங்கள்ல. ஸோ அதெல்லாம் வந்து புதுசாக அப்படியே எடுத்து வச்சு எனக்காக சேர்த்து வச்சும் சில தட்டுகள் கொடுத்துருக்காங்க. சில இது வாங்கியும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து இந்த காய் கழுவுற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது ஓட்டை போட்ட ஒரு பாத்திரம். இதெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்டா இருந்தது. இதெல்லாம் கூட அப்பவே அம்மா நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய சின்ன சின்ன தட்டுகள், எல்லா சைஸ் தட்டுமே இருந்தது. டிஃப்ரெண்ட் டிசைன்ல இருந்தது. அதுக்கப்புறம் 2 சொம்பு. இது வந்துட்டு ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி நல்லா பெயிண்டிங் பண்ணின மாதிரி இருந்தது. ஸ்டீல்ல நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் 4 கிளாஸ் கொடுத்திருந்தாங்க. இதுவும் குட்டி குட்டி கிண்ணங்கள். இது வந்துட்டு ஓவல் ஷேப்ல ஒரு பாத்திரம் இருந்தது. இது வந்து ஒரு மூடி, ஆனா எதோட மூடின்னு தெரியல. அதுக்கப்புறம் நிறைய பார்த்தோன்னே மிஸ்மேட்ச் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு கிண்ணம் 4 அடுக்கு சட்டி மாதிரி. உள்ள வந்து 4 சைஸ்ல இருந்தது. 1 2 உள்ள எடுக்க நல்லா இருந்தது இது பார்க்கறதுக்கு. 4 சைஸ்மே. அப்புறம் இது இன்னொரு சொம்பு கொடுத்திருந்தாங்க. இது வந்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ். சோப்பு டப்பா கூட கொடுத்திருந்தாங்க. இந்த சோப்பு டப்பாலாம் கொடுத்திருக்காங்க, அப்படி இருந்தது. டிஃப்ரெண்டா இருந்தது. ஒரு கிண்ணம், அப்புறம் இந்த சோப்பு டப்பா. அதுக்கப்புறம் இது இன்னொரு சோப்பு டப்பா. அது வந்து மூடி வச்ச மாதிரி, இது வந்து மூடி வைக்காம ஓட்டையா போட்ட ஒரு கிண்ணம் மாதிரி இருந்தது. அப்புறம் இதெல்லாமும் தட்டு தான். 2 தட்டு ஒரே மாதிரி இருந்தது, ஒரே ஷேப்ல. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 2 பவுல் மாதிரி ஒரே மாதிரி டிசைன்ல 2 இருந்தது. இதெல்லாம் கரண்டி. எனக்கு என்ன கரண்டி எல்லாம் ரொம்ப நீளமா இருந்த மாதிரி இருந்தது. நிறைய கரண்டி இருக்கு, எல்லாம் ஹைட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு தட்டு தான். இதுல ஒரு பேர் போட்டிருந்தது. என்ன பேருன்னு பார்த்தா இது வந்து எங்க அத்தை பொண்ணு கல்யாணத்தப்ப கொடுத்த தட்டு. அதை கூட எங்க அம்மா பத்திரமா வச்சிருக்காங்க. அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. வச்சு எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த தட்டெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு நல்ல மெமரிஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டிக்கர் வந்து ரொம்ப வருஷம் ஆனனால தானா பிஞ்சு வந்தது. இதுல பியாம இருந்த ஸ்டிக்கர்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இது வந்து ஒரு குண்டா. அப்புறம் நிறைய மூடிலாம் இருந்தது. எதுக்கான மூடின்னு அப்புறம் தான் பார்த்து எடுத்து வைக்கணும்.
அப்புறம் இது வந்துட்டு ஸ்பூன் 2-3 ஸ்பூன் இருந்தது. இது இன்னொரு டிஃபன் பாக்ஸ். கவர்ல போட்டு வச்சனால ஓரளவு பாத்திரம் எல்லாமே அப்படியே தான் இருந்தது, புதுசா தான் இருந்தது. இதுல வந்துட்டு ஒரு பானை இருந்தது, பித்தளை பானை. அதுக்கப்புறம் ஒரு விளக்கு, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு உருளி, பித்தளை உருளி, நல்லா பெருசா நல்லா வெயிட்டா சூப்பரா இருந்துச்சு. இது வந்துட்டு கரண்டி, 2 கரண்டி இருந்தது உள்ள. ஒன்று வந்து இந்த பித்தளை கரண்டி, அதுக்கப்புறம் ஒன்று வந்து நார்மல் கரண்டி. இது வந்து காப்பர்ல கிளாஸ், 2 கிளாஸ் காப்பர் கிளாஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதுவும் ஒரு கிண்ணம் வந்து காப்பர் கோட்டிங், கீழே வந்து காப்பர் கோட்டிங் மாதிரி, மேலே வந்து நார்மலா ஸ்டீல். இதுவும் ஒரு சின்ன விளக்கு, கேரளா விளக்கு மாதிரி சின்ன விளக்கு. அதுக்கப்புறம் ஒரு பித்தளை குடம், ஒரு மூடியும் கரண்டியும் அப்படியே சேர்த்து வச்ச மாதிரி இருந்தது. இதெல்லாம் வந்து நார்மலாக மூடுற தட்டு தான். இது வந்து ஒரு பெரிய பவுல் மாதிரி இருந்தது, இல்லை பெயிண்டிங் கலர் அடித்த மாதிரி. அதுக்கப்புறம் இது ஒரு குத்துப்போனி. இதெல்லாம் வந்து தாம்பளத்தட்டு மாதிரி, தாம்பளத்தட்டு அந்த பேஷன் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு 2 இது கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன சைஸில், அப்புறம் ஒன்று வந்து பெரிய சைஸில். அப்புறம் பருப்பு கடையிற மத்து, அது வந்து சும்மா நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஆக்ஷன் காமிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய குடம், ஒரு 6 குடம் கிட்ட கொடுத்துருந்தாங்க. நான் எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தேன், எதுக்குமா இவ்வளோ குடம், நான் என்ன தண்ணியா தூக்க போகிறேன், இவ்வளோ குடம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா. அப்புறம் 2 பெரிய பெரிய பானை. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சின்ன ட்ரம் மாதிரி இருந்தது. அதுக்குள்ளேயும் ஒரு 4 சைஸில் வந்து குத்துப்போனி இருந்துச்சு. ஒன்று பெரிய சைஸு, அதுக்கப்புறம் அதோட சின்ன சைஸ், அதோட சின்ன சைஸ், அப்படி 4 சைஸ், அதுக்குள்ள 4 இருந்தது. இது வந்து ஒரு குட்டி மூடி போட்ட பித்தளை ட்ரம் மாதிரி இருந்தது, சின்னதா அழகா இருந்தது. இது அரிசிலாம் போட்டு வைக்கிற பானை மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பித்தளை குண்டா. இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வாங்கினது, என் தம்பி கல்யாணத்துக்கு போகும்போது வாங்கினது இந்த கூடை. அப்புறம் இது ஒரு வாளி, அதுக்குள்ள ஒரையும் 2 பவுலு, ஸ்பூனு அதெல்லாம் இருந்தது. எங்கள் அம்மா இவ்வளோ பொருள் வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எல்லாம் பார்த்துருந்தா கூட எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்தது எல்லா பொருளோட யூஸும் நமக்கு தெரிஞ்ச பிறகு பார்த்தப்பறம், அப்பா அம்மா நமக்கு அப்போவே இவ்வளோ வாங்கி கொடுத்தாங்களா, அப்படிதான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணேன், இவ்வளோ பாத்திரம் எனக்கு அம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இதுலேயும் 4 சைஸ் இருந்தது. அப்புறம் ஒரு பெரிய பித்தளை அண்டாவும் கொடுத்துருந்தாங்க. நான் அதை கீழே இறக்காதனால அதை வந்து காட்டலை. அதுக்கப்புறம் பூஜை ஜாமானும் கொடுத்துருக்காங்க, தீர்த்தம் ஊற்றி வைக்கிறது, அதுக்கப்புறமா சந்தனம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு கிண்ணம், அதுக்கப்புறம் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, அதுக்கப்புறம் பெல்லு, அப்புறம் ஊதுபத்தி ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் ஒரு சின்ன தட்டு, அதுக்கப்புறமா ஒரு பெரிய தட்டு. இதெல்லாம் தான் எங்கள் அம்மா எனக்காக கொடுத்துருந்தது. பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கும் இந்த vlog இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.